வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன். குவைத்லேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து நடுவில் ஒரு 3 மாதமாக வந்து பர்சனல் விஷயமாக வீடியோ போட முடியல. ஸோ நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கவும். ஸோ நாளையிலேருந்து தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ராடேக்கான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஸோ நான் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால சில உடல்நிலைகள் சரியில்லாத காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியல, மன்னிக்கவும். ஸோ என்னோடய பழைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் கொடுங்க. நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு 9941886630. ஸோ இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ ஏதாவது ஸ்டாக்ஸை பற்றி தெரியணும்னாலும் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். இது வந்து ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் வந்து நான் சொல்லக்கூடிய டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தாராளமாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் முதல்ல வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஸோ யாரும் அதிகமான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து என்னோடய அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. நான் வந்து உங்களை வந்து எந்த ஒரு ஷேரை வந்து வாங்குங்க, விற்றுக்கோங்கன்னு சொல்கிறதில்ல. ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே பண்ணுங்கன்னு நான் வந்து யாரையும் ஊக்குவிக்கிறதில்ல. ஸோ இது வந்து பயிற்சிக்கான வீடியோ. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். அது இல்லைன்னா யாராவது ஃபினான்ஷியல் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் எந்த வகையிலும் பொறுப்பு இருக்காது. ஸோ இதுதான் இந்த சேனலோட லோகோ. ஸோ இதுதான் அந்த சேனலோட லிங்க்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சார்ட்டில் வந்து என்ன தந்திருக்காங்க, மார்க்கெட் க்ளோசிங் வந்து 50,484. அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 50,500ன்னு எடுத்துக்கலாம், ரவுண்டு ஃபிகர் வேல்யூ. ஸோ காலர் சைடில் அவங்க வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தந்திருக்காங்க கால். இப்போ நீங்கள் வந்து அதில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னு போட்டிங்கன்னா என்னெல்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு காட்டும். ஸோ உங்களுக்கு எது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட் செலக்ட் பண்ணணும். ஸோ 14 ஆகஸ்ட் தான் வரக்கூடிய பேங்க் நிஃப்டிக்கான எக்ஸ்பைரி டேட். சரிங்களா? ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்துக்கோங்க. இதோட ஹை லோ. ஸோ இந்த கால் ப்ரைஸ்லேருந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கிங்க, ஒரு இது க்ளோசிங் ப்ரைஸும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சிரும். அதே மாதிரி புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், க்ளோசிங் ப்ரைஸ், ஹை லோ இதை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சப்போர்ட் லெவல்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50,500 மார்க்கெட் க்ளோசிங் இங்கே தந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே 2 ஸ்ட்ரைக், சப்போஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறான், 50,800 ஓப்பன் ஆனால் நமக்கு வந்து என்ன ரேஞ்ச் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 50,800 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கால் வேல்யூவை கூட்டிக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து யார்கிட்டலாம் வந்து கற்றுக்கிட்டனோ அந்த குருமார்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து ஸோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டதை ஒரு சில விஷயங்களை நான் ஆட் பண்ணி எனக்கு வந்து ஃபிபனாச்சி மூலயமா ஸோ நான் ஒரு சில லெவல்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து அதுலேருந்து மார்க்கெட் எங்கே வந்து டைவெர்ட் ஆகும், ஸோ எங்கேருந்து அதுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் சூஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோசிங்லேருந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா 50,500 வந்தது, கால் சைடு இல்லை புட் சைடு. ஸோ ஏதாவது ஒரு சைடில் உங்களுக்கு மார்க்கெட் போகும்போது கால் சைடு சிஇ ஆர் பிஇ. சரிங்களா? ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த கால் சைடு இதில் புட் சைடில் மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் சொன்ன என்ட்ரி ப்ரைஸில் வந்து அவன் சஸ்டெயின் ஆனான் அப்படின்னா உங்களுக்கு அது மேற்கொண்டு இப்போ சப்போஸ் கால் சைடில் சஸ்டெயின் ஆகிட்டானா 357 வந்து 50,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா டார்கெட் வந்து இந்த நான் தந்திருக்கிற டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்டாப் லாஸ் நான் இங்கே தந்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரேஷியோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து எஸ்எல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எஸ்எல் போடாமல் யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள்.
சின்ன சின்ன லாட்டாக எடுங்க. 1 லாட் 2 லாட்னு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ரியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் ஒரு லாட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணால் தான் லாங் டைமாக இந்த நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிற்க முடியும். இல்லைனா வந்து ஒரு நாளில் நிறைய ப்ராஃபிட் பார்ப்பீங்க, அடுத்த நாளில் பெரிய லாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. இது வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் நிறைய லாஸ் பண்ணி இப்போ தான் ப்ராஃபிட்டில் நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து. சரி, அவங்கவங்க ஓன் ரிஸ்கில் வந்து எவ்வளோ வேணால் பண்ண முடியும்னா உங்களோட ஓன் தனிப்பட்ட விஷயம். உங்களோட லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் எந்த வகையிலும் பொறுப்பு இருக்காது. சரி வாங்க, அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 50,500க்கான என்ட்ரி லெவல் தந்திருக்கேன். 354 ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ்லாம் வந்து கால் சைடு சப்போஸ் மார்க்கெட் போகுதுன்னா இந்த லெவல் இல்லை புட் சைடு எய்தர் எந்த சைடில் அவன் வந்து இந்த 354 ரூபா வந்து ஹோல்டு பண்ணுறானோ சஸ்டெயின் ஆகிறானோ அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை வந்து அவன் அச்சீவ் பண்ணுவான். அதே மாதிரி 50,400க்கான என்ட்ரி லெவல், அதுக்கான டார்கெட் லெவல், ஸ்டாப் லாஸ். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் அந்த லெவலை மார்க் பண்ணி வச்சு கூட நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போயிட்டு வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதான் 50,000, 50,300, 50,400, 50,500, 50,600 இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில். இப்போ வந்து ஒன் டே சார்ட்டில் வந்து என்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேலே வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் 51,000 வரைக்கும் 51,139 வரைக்கும் ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் அது. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டான் அப்படின்னா இந்த கேப்பை ஓப்பன் ஆகிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே வந்து நோஸ் டைவிங் அடிச்சிருவான். ஏன்னா நாளைக்கு வந்து ஹிட்டன்பர்க்கில் வந்து ஆல்ரெடி ஒரு ரூமர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சிபியோட வந்து ஹெட்டும் வந்து ஏதோ சம் லிங்க் இருக்குது அதானி கூட அதனால தான் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எஃபெக்ட் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஃபால் ஆகும் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால வந்து செல் ஆன் ரைஸில் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. எப்போல்லாம் மார்க்கெட் மேலே வருதோ அப்போல்லாம் செல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் கீழே விழும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு. ஸோ 51,139 வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்தான் அப்படின்னா அந்த இடத்துல செல் பண்ணிங்க, புட்டை பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,500 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கு கீழே 50,000 ஒரு சப்போர்ட். ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 49,662 சப்போர்ட். ஒருவேளை மார்க்கெட் வந்து இதுக்கெல்லாம் வந்து அதானி ஷேர் மட்டும்தான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது, அது மட்டும்தான் கீழே விழுகும்போது மற்ற ஸ்டாக்கு HDFC பேங்க்கு, ரிலையன்ஸு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகும்போது 51,500, 51,944 இந்த லெவல்ஸ்லாம் வந்து அப்கமிங் டேஸில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே நடக்காது. ஸோ வரும் நாட்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம சேனலு. நம்ம சேனலில் லிங்க் இருக்குது. இந்த யூடியூப் சேனல் லிங்க்கை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வேறு எந்த டெலகிராமோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ எந்த ஒரு ஃபேக்கான இதுவும் எனக்கு வந்து கிடையாது. இந்த ஒரே ஒரு ஐடி மட்டும்தான். அதனால் வந்து வேறு எதாவது ஃபேக் ஐடி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்களும் அதை நம்பி போயிடாதீங்க. ஸோ நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் தான் எனக்கு வந்து நண்பர்கள் எங்கள் ஆதரவு தந்து கொஞ்சம் மேலே நான் வந்து மேலே வந்து தூக்கி விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து செகண்ட் ஸோ ஃபிபனாச்சி லெவல் வந்து இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே வந்து வச்சிங்க அப்படின்னா இது 0.516 வந்து கோல்டன் ரேஷியோவை நான் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு லெவல் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1.618 வந்தால் இந்த லெவல், 2.618, 3.618, 4.236. ஸோ இந்த லெவல்லாம் வரதுக்கு மார்க்கெட் வந்து இன்ட்ராடேயில் வாய்ப்புகள் இருக்குது. மேலே நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆனால் கால் சைடில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்.
50,560க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 50,639, அதுக்கு மேலே 50,710, அதுக்கு மேலே 50,760, 50,800. இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அடிக்கடி இந்த லெவல் வரும்போது மார்க்கெட் வந்து கீழே திரும்பவும் விழுந்துடும். இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் உங்களுக்கு 51,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வரும்போது இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் மார்க் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இது எல்லோ லைன் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லோன்றது அந்த சிக்னலில் வரக்கூடிய அந்த எல்லோ லைட்டு அலர்ட். ஸோ இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு மார்க்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் லெவல் வந்து இந்த லெவல் 50,442, இது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு 50,446, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 50,384. அதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் பெருசாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழும்போது ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல்லேருந்து திரும்பவும் கீழே வரும்போது உங்களுக்கு பெருசாக விழுறதுக்கு நாளைக்கான இந்த ஹிண்டன்பர்க் நியூஸ்னால மார்க்கெட் கீழே பெருசாக விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கீழே விழுகும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் டவுன்ஃபால் ஆகுது, பெருசாக விழுகுது அப்படின்னா இந்த லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் 50,500க்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறான். சப்போஸ் 50,300க்கு கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்போது, இல்லை 50,000க்கு கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இந்த டவுன் சைட் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 50,177, 49,856, 49,520, 49,317. ஸோ இது வந்து டவுன் சைட் லெவல்ஸு. ஃபிபனாச்சி லெவல்ஸ், இது வந்து வீக்லி சார்ட். ஸோ இது வந்து வீக்லி சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 28 February 2022லேருந்து அப்படியே ஒரு லைன் வந்து இங்கே மேலே இப்போ லாஸ்ட்டாக வந்த ஒரு லோ லெவல் 3rd June 2024, இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த சேனலை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த மார்க்கெட் வந்து எப்போல்லாம் இந்த சேனலோட டாப்பில் இருக்கோ அப்போல்லாம் திரும்ப பாட்டம் வந்து டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் கீழே வரும். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. கரெக்டாக இந்த வீக்லி சார்ட்டில் இந்த சேனலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த சேனலோட 50% லெவலில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே விழுகிறான் அப்படின்னா இந்த ஜோன் கரெக்டாக வந்து 47,786. இது வீக்லி சார்ட்டு. நாளைக்கு ஒரே நாளில் விட மாட்டான். இந்த வீக்லி சார்ட்டில் இதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த முதல் 2 வாரங்களில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து யூஎஸ்லேயே வந்து ரெசஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பொறுத்து இந்த ஹிண்டன்பர்க் நியூஸையும் சேர்த்து இந்த வார் பதற்றம் இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை கீழே இது வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த சார்ட்டில் இந்த லெவல்ஸ்லாம் தந்திருக்கேன். இதெல்லாம் அப்கமிங் மந்த்து, வீக் அண்டு மந்த்து, அதுக்கான சார்ட் லெவல்ஸு பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்ஸு, ஃபிபனாச்சி லெவல்ஸு, டே சார்ட் லெவல், இது வந்து ஃபிபனாச்சி லெவலில். ஸோ இது வந்து சேனல் வீக்லி சார்ட், இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ வாங்க நண்பர்களே, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா BASF ஸ்டாக். இது ரீசெண்டாக வந்து நான் வந்து என்னோடய நண்பருக்கு நான் வந்து பரிந்துரை வழங்கியிருந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது சொல்லியிருந்தேன், 3,500 கிட்ட இருக்கும்போது சொல்லியிருந்தேன். அவன் இன்றைக்கி வந்து 7,500 போயிட்டு 7,800 போயிட்டு கீழே வந்து திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ திரும்பவும் இது மேற்கொண்டு மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாலிகேப், நான் வந்து ஒரு வீடியோ பாலிகேப் சேனல் தனியாக போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். அதில் நான் என்னெல்லாம் டார்கெட் சொல்லியிருந்தேனோ அந்த டார்கெட்லாம் அடித்து பிரித்து மேய்ஞ்சி திரும்பவும் வந்து
மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். ஸோ அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து எவ்வளோ கீழே விழுந்தாலும் இவ்வளோ அதுக்கு எதிர்த்து மேலே போயிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு. ஸோ பாருங்கள், பார்த்து அக்குமுலேட் பண்ணக்கூடியவங்க தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலே வரும்போது தாராளமாக வாங்கலாம். அதாவது 6811 பிரேக் பண்ணி மேலே வரும்போது உங்களுக்கான முதல் டார்கெட் இந்த லெவல் 7325. அதை தாண்டி மேலே மேற்கொண்டு போகும்போது 8211. அதையும் தாண்டி வரும் இது வந்து லாங் டைம் மூமெண்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி போட்டு நாளைக்கு வேணுன்றவங்க பண்ணாதீங்க. இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். காசை போட்டுட்டு பொறுமையாக இருக்கும். 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட வெயிட்டிங் பீரியட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நல்லாயிருக்கும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாபம் கிடைக்காது. சின்ன சின்ன ஃபாலுக்கெலாம் பயந்துட்டு ஷேரை வாங்கவும் விற்கவும் வச்சிங்கன்னா புரோக்கர் தான் நம்ம காசை சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் உஷாராக இருங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ரீசெண்ட் ஸ்விங் தான் எடுக்கணும் நீங்கள், சரிங்களா? வீக்லி சார்ட்டாக இருந்தாலும் டே சார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ரீசெண்ட் ஸ்விங் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து அதோட சப்போர்ட் லெவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபிபனாச்சி லெவல். இப்போ நான் வரைகிறது வந்து கீழே வந்து சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த மாதிரி டவுன்ஃபாலில் வரும்போது நீங்கள் வந்து அக்குமுலேட் தாராளமாக பண்ணலாம். சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான் இது. வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கான ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே போக தான் பார்க்குறோம். ஸோ அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த OFSS இந்த ஷேரை வந்து நீங்கள் தாராளமாக அக்குமுலேட் பண்ணலாம். இவனும் வந்து மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 0.56 0.5 0.6 நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கலர் தந்துடுவேன். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக லெவல்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரு ரெட் கலர் மேலே போகுது ரெசிஸ்டன்ஸாக வேணும்னா ரெட்டு போட்டுக்கோங்க, கீழே வேணும்னா க்ரீன் போட்டுக்கோங்க, சப்போர்ட் லெவலாக வரணும்னா க்ரீன் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பெருசாக போகுன்றதுனால உங்களுக்கு வந்து நான் எந்த கலர் கிடைக்குதோ அந்த கலரை நான் போட்டுறேன். ஸோ இதுதான் அதோட லெவல்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கானிக் ஸ்டாக்ஸ், இந்த கெமிக்கல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டமில் இருக்குது. எல்லாமே ஆர்கானிக், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபின் ஆர்கானிக் இவனும் இப்போ வந்து இந்த ஜோனெல்லாம் உடைச்சிட்டு மேலே தான் போயிட்டுருக்கான். ரொம்ப நாளாக இந்த ஒரு கன்சால்டேஷனை உடைச்சிட்டு இப்போ தான் வந்து மேலே, அதாவது இந்த சப்போர்ட் ஜோன்லேயே ரொம்ப நாளாக இருந்தாங்க, பிரேக் பண்ண முடியாமல் இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து எப்போல்லாம் இங்கே வராங்களோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டான் பாருங்கள். அதாவது உங்களுக்கு புரியணுன்னா இப்படி சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப நாளாக இங்கேருந்து மேலே போனால் திரும்ப கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான், இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தான். இந்த இடத்துல என்ன பண்ணால் இந்த பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே வந்து இந்த சப்போர்ட் ஜோன் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அது இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி திரும்பவும் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கான். இப்போ மேலே போயிட்டு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணான்னா திரும்பவும் இதே சப்போர்ட்டுக்கு வந்துடுவோம். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா இந்த இடத்துலையே திரும்ப என்ன பண்ணுவோம், மார்க்கெட் இங்கேருந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பவும் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இங்கே வந்துட்டு திரும்பவும் அதுக்கப்புறம் இப்படி மேலே போயிடும். ஸோ அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். சாரி, இதோட லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே
ரீசெண்ட் ஸ்விங் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த டார்கெட் இதுவாக தான் இருக்கும். ஸோ வீட்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கணும் நண்பர்களே, நான் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் பசங்க எல்லாம் இருக்கறனால குவைத் டைம் இப்போது குவைத் டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து நைட்டு 8:10 ஆகிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் டியூட்டி போகணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஃபின் ஆர்கானிக்கோட லெவல்ஸ், அப்சைட் லெவல்ஸு ஃபார் லாங் டைம். இல்லை ஷார்ட் டைம்னா உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் 6 மாதத்துக்கான லெவல்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மேன் ஆர்கானிக் இவனும் வந்து இந்த சப்போர்ட் ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆர்கானிக் இதில் வந்து செக்டார் வந்து கெமிக்கல் செக்டார் வந்து கொஞ்சம் பூமில் இருக்குது. ஸோ அதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு சப்போர்ட் ஜோன். ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் அது மேலே பிரேக் பண்ணி போயிட்டான்னா சப்போர்ட்டாக இருக்கும். கீழே இருக்கான் அப்படின்னா வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை அது எல்லோ கலர் இல்லை ரெட் கலர் இந்த மாதிரி தந்திருப்பேன். ஸோ அந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக தெரியும். ஸோ இது நீங்களே ஃபிபனாச்சி வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெவல் வச்சு ரீசன்ட் ஸ்விங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வீக்லி சார்ட்டில் வச்சு பாருங்கள், டெய்லி சார்ட்டில் வச்சு பாருங்கள். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களே அனலைஸ் பண்ண கற்றுக்கலாம். அதே மாதிரி எதெல்லாம் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, அதோட பிஇ ரேஷியோ எவ்வளோ, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ இது வந்து மேலே, இது வந்து லெவல், கீழே வந்து சப்போர்ட் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்களும் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஜெய ஆர்கானிக், அவனும் வந்து இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு சைட்வைஸாக இருந்துட்டு இப்போ இதை வளர்த்துட்டு மேலே போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். திரும்பவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வினதி ஆர்கானிக். ஸோ இவனும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு வந்திருக்கான். அவன் டார்கெட் வந்து 2371 வந்துட்டான் அப்படின்னா அடுத்தது வந்து 3000 ரூபாய்க்கு போயிடுவான் தாராளமாக. இது வெரிட்டாஸ் வந்து மூமெண்ட் கீழே இருக்கான், அது வேண்டாம். இன்னொன்று ஜிஆர்எஸ்சி, இவனும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது வந்து நல்ல ஸ்டாக், ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தாராளமாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக போவோம். அதே மாதிரி ஜிஇடி அண்ட் டி பி, இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அற்புதமான ஒரு ஷேரு. இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து மேலே வந்துட்டான் பாருங்க. ரீசெண்டாக வந்து ஒரு மே மாதத்துலேருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதத்தில் 85.23% மேலே வந்திருக்கான். நான் சொன்னது வந்து 20% வந்து ரீசெண்டாக சொன்னேன். இப்போ வந்து ஒரு 22 ஜூலை. ஸோ 22 ஜூலைலேருந்து இப்போ ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து 29.47% வந்திருக்கான். ஸோ அண்டர் சர்வலைன்ஸ்ன்னு சொல்லி அப்பப்போ காட்டுது. அது சிபி வந்து ஏதோ ஒரு சர்வலைன்ஸ் பண்ணிகிட்ருக்கான். மேபி இந்த ப்ரைஸோட இதை வச்சு ஏதாவது பண்ணுறாங்களா என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல, அது என்ன சர்வலைன்ஸ்னு. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதோட லெவல்ஸ் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 1995 வந்து அடுத்த டார்கெட்டு, 2344, 2709, 2931. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜிஇடி அண்ட் டி இதுக்கான லெவல்ஸ். டவுன் சைடில் இங்கே க்ரீன் லைன்லாம் வந்து இதுக்கான மெயின் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று எம்இடிஎஸ்எல். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இவனும் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கான். கீழே வந்து ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் வந்துட்டு திரும்பவும் வந்து ஃபால் ஆனால், ஸோ திரும்ப இந்த ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணல 180. ஸோ நீங்கள் வந்து இது வந்து அக்குமுலேட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கான். சாலிடாக ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க வீக்லியில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% to 9% வந்து லாஸ்ட்டாக ஏறினது.
ஸோ இது வந்து மேற்கொண்டு 200 ருபீஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது OFSS. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து இங்கே தாராளமாக பை பண்ணலாம். சப்போர்ட் எடுத்திருக்காங்க, ரீடெஸ்ட் ஆகிட்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். இது வந்து கொஞ்சம் ஹை ப்ரீமியம் உள்ள ஸ்டாக்கு. ஸோ இது வந்து 10,564. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கான். இதை வந்து 10,800லேருந்து 11,200க்குள்ளே பிரேக் பண்ணி மேலே போகும்போது 12,600, 14,500, 16,400, 17,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாங் டைமு. ஸோ நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நண்பர்களே நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க, நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. முதல்ல வெயிட் பண்ணுங்கள். 5லேருந்து 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நான் தந்திருக்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு யாரெல்லாம் வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறாங்க, இந்த என்ட்ரி ப்ரைஸுன்றதை பாருங்கள். கால் சைடில் சஸ்டெயின் பண்ணுறாங்களா இல்லை புட் சைடு சஸ்டெயின் பண்ணுறாங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எல் போடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் உங்கள் சைடில் மூவ்மெண்ட் மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்கள் என்ட்ரி லெவல்லேருந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகவே ஆகாது. ப்ராஃபிட் வந்து டெய்லி மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. என்னோடய தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். ஸோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 15 பேர் தான் இது வரைக்கும் இருக்காங்க. எனக்கு வந்து நிறைய மெம்பர்ஸ் இதில் வந்து ஆட் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட பெரும் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.